இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிலுக்கும் தான செட்டில்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உயில்னா என்னென்னா முழு சுயநனவோட தன் பேரில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களோ அல்லது அசைகிற சொத்துக்களையோ நம்ம வந்து இன்னொருத்தருக்கு எழுதி வச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து உயில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைகிற சொத்து அப்படின்னா பங்குச்சந்தை முதலீடு, தங்கம், வெள்ளி, வாகனங்கள் இதெல்லாம் வந்து அசைகிற சொத்து. அசையா சொத்துனா நிலம், வீடு, காடு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அசையா சொத்து. ஸோ இது வந்து நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம பிள்ளைக்கோ அல்லது பேர பிள்ளைக்கோ நம்ம எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து அதாவது எழுதுகிற பர்சன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தோட உரிமை வந்து இந்த நபருக்கு போகணும் அப்படின்றது வந்து உயில். இறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த சொத்துல வந்து அவர் வந்து உரிமை கொண்டாட முடியும். அப்படி வந்து எழுதுறதுக்கு பேர் இந்த உயில். அதே வந்து தான செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த சொத்துக்களை அசைகிற சொத்தோ அசையா சொத்துக்களோ இதை வந்து நம்ம வந்து பணமே இல்லாமல் பணம் வாங்கிக்காமல் ஒரு தானமாக அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம பேர பிள்ளைகளுக்கோ வந்து நம்ம தானமாவோ அல்லது ஒரு பரிசாக கொடுக்குற மாதிரி ஒரு அர்த்தம். அதுதான் வந்து தான செட்டில்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான செட்டில்மெண்ட் அந்த பத்திரம்லாம் பதிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே வந்து அந்த சொத்துல உரிமை வந்து நமக்கு வந்துடும். அந்த பர்சன் வந்து எப்போ வந்து கையெழுத்து போட்டு நமக்கு வந்து இந்த பேரில் வந்து நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நாங்கள் மாற்றிக்கிறோம், இவர் பேருக்கு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம், எழுதிட்டு நம்ம சார்பதிவாளரில் வந்து பத்திரம் எழுதி முடித்தோம் உடனே நமக்கு வந்து அந்த சொத்துல உரிமை வந்து நமக்கு வந்துடும். அதுதான் வந்து தான செட்டில்மெண்ட்டு. உயிலுன்றது இறந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சொத்துல வந்து உரிமை வர்றது வந்து உயில். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கான வித்தியாசம். ஸோ இது வந்து நான் தெளிவாக அதில் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் இதை வந்து படித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.